அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு வாய்ப்பை தராரு. என்னுடைய மூளை வந்து நான் பிஸ்னஸ் மூளை என்பதோட பத்திரிகையாளன் மூளை. அதில் முதல்ல வந்து சோபனா போட்டு வச்சுருந்தாங்க, ஒரு வில்லி கேரக்டர் அப்படின்னா. கதை சொல்லும்போது நம்ம அப்சர்வ் பண்ணுவோம், வில்லி கேரக்டர் அப்படின்னாரு. அந்த வில்லிக்கு கீழே ஒரு தளபதி அப்படின்னாங்க. அப்போ தளபதியை வந்து நாசரை போட்டிருக்கு, வில்லியை வந்து சோபனாவை போட்டிருக்கு. அவங்க பரதநாட்டியம் ஆடுறவங்ககிட்ட எப்படி ஒரு வில்லித்தனத்தை எதிர்பார்க்கணும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆள் இருக்குமே, நல்லா இருக்குமே நான் சொல்கிறேன். அப்படி சொல்லி வரவழைக்கப்பட்டவர் தான் ஸ்ரீதேவி அவர்கள். ஸ்ரீதேவி அவர்களை மீண்டும் நம்ம இங்கே ஏன் கொண்டு வரக்கூடாது, ஒரு ஹிந்தி மார்க்கெட்டை உருவாக்கலாம், நம்ம ஏன் அவங்கள கொண்டு வரக்கூடாது, நான் தான் ஐடியா கொடுக்க. நீங்கள் எப்படி அவங்கள கூப்பிட்டு வந்து ரஜினிகாந்த் கேட்டே கூப்பிடலாம், நான் கூட்டிகிட்டு வரேன் சார். அதுதான் சாமர்த்தியம், சாதுரியம். அங்கே போய் பாம்பேயில் போய் இருந்தேன், மேடத்தை 3 நாள் போய் தனியாக போய் பார்த்தேன். மேடம் உங்களை தீவிர ரசிகன், உங்களுடைய 16 வயதில் படுத்த 15 முறை நான் வந்து சைக்கிளில் போய் சுசீந்திரம் தேட்டரில் பார்த்தவன் நான். அந்த மயில் என்கிற அழகை பற்றி அவங்கள பற்றி சொன்னதும் அவங்க அப்படியே மெல்ட் ஆகிட்டாங்க. கபூர் மை ஃபேன் அப்படிங்கிறாங்க. கபூர் யார், போனி கபூர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்படியே இது பண்ணி 3ஆவது நாள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரேன், ஸ்ரீதேவியை புக் பண்ணுறோம்.